நம்மள மதிக்கிறதே இல்லை. எது கேட்டாலும் ஏதாவது ஏடா கூடமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த ரூம்குள்ள வருவாங்கல்ல, அந்த பேய் மாஸ்க போட்டு அவங்கள நல்லா பயம் காட்டணும். ஆண்டி ஆண்டி செலவு கொஞ்சம் காசு பண்ணி ஆண்டி தாங்க ஆண்டி. ஆண்டி தூங்கிட்டாங்களா? ஆண்டி ஆண்டி ஏஞ்சுக்கோங்க, வெளியே போலாம். என்னை எங்க கூப்பிடுற? ஐயோ பேய் பேய் தாலிஷ் என்ன காப்பாத்து, தாலிஷ் என்ன காப்பாத்து, தாலிஷ் என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. என்னாச்சு சாம், ஏன் இப்படி பயந்து ஓடி வர? தாலிஷ் அந்த ரூம்ல பேய் இருக்குடா, பேய். உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? அங்க எங்க பேய் இருக்காங்க? ஆண்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல தாலிஷ், நான் உண்மையை தான் சொல்றேன், நீ வேணா வந்து பாரு. சரி வா, அது எந்த பேய்னு பாத்துறலாம். எங்க சாம், எங்க இருக்கு பேய்? அதோ பெட்ல படுத்துட்டு இருக்கு பாரு. டேய், அங்க ஆண்டி நேரா படுத்துட்டு இருக்காங்க. ஆண்டி தான் படுத்துட்டு இருக்காங்களா? எங்க எழுப்ப பார்க்கலாம். தோ போறேன் பாரு. ஆண்டி ஆண்டி ஏச்சுக்கோங்க. பேய் 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 பேய். ஐயோ சாம், நம்ம வீட்ல பேய் இருக்கு. இது நம்ம எப்படி தவிர்க்க போறோம்? நீ எதுக்கு கவலை பண்ணாத தாலிஷ், நான் மங்கி பாய்க்கு ஃபோன் பண்றேன். அவன் நமக்கு வந்து இங்க ஹெல்ப் பண்ணுவான். என்ன இந்த நேரத்துல சாம் அண்ணா போன் அடிக்கிறாரு? ஹலோ ஹலோ, சொல்லுங்கண்ணே. மங்கி பாய், எங்க வீட்ல பேய் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்து எங்க காப்பாத்து. என்னது? அப்படியா? இருங்க, நான் உடனே வரேன். சரி மங்கி பாய் வேண்டாம். அந்த ரத்த காட்டேரியா வேட்டலானே, நம்மளும் ரத்த காட்டேரியா தான் போகணும். சாம், பேய் இருக்கு, எங்க இருக்கு? அட மங்கி பாய், வந்துட்டியா? உள்ள இந்த ரூம்ல தான் பேய் இருக்கு. வா ரூம்ல போய் பாப்போம். ஐயோ நான் வர மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம். ஐயோ மங்கி பாய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நானும் வர மாட்டேன். சாம் தாலிஷ் வேண்டாதீங்க, அதான் நான் இருக்கேன். இந்த பேய் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த பேய்ல நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சரி வா மங்கி பாய் போலாம். எங்க பேய்னு சொன்னீங்களா? எங்க பேய்? அதுவும் மங்கி பாய் அந்த பெட்ல. ஏய் ரத்த காட்டேரி, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அதோட பேய் இல்ல, உங்க ஆண்டி. ஆமா மங்கி பாய், இதுக்கு மேல ஆண்டி முன்னாடி பேயா வேஷமே போட மாட்டாங்க. பேய் வேஷம் என்ன, இனிமே அந்த ரூமுக்கு வரவே மாட்டாங்க. அண்ணா, இது என்னது? மேல இருந்து இது கீழே விழுந்திருக்கு. அட, மேல இருந்து பெயிண்ட் உதிர்ந்து கொட்டுதே. இது நம்ம உடனே அம்மாட்ட சொல்லி ஆகணும். அம்மா அம்மா என்ன சாம்? அம்மா, மேல இருந்து பெயிண்ட் உதிர்ந்து கொட்டுதுமா, அங்க பாருங்க. எல்லாம் பழசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். புதுசா பெயிண்ட் அடிக்கணும். அம்மா, பெயிண்ட் அடிக்க போறோமா? அப்படின்னா என் ரூமுக்கு ப்ளூ கலர் தான் அடிக்கணும். ப்ளூ ஆகுது. நம்ம ரூமுக்கு yellow கலர் தான் அடிக்கணும். இல்ல, ப்ளூ கலர் தான் அடிக்கணும். சும்மா இருங்க, சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? நான் முதல்ல பெயிண்டருக்கு போன் அடிச்சுட்டு வரேன். ஹலோ, பெயிண்ட் அடிக்கிறவங்களா? ஆமா மேடம், சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், கொஞ்சம் வரீங்களா? சரி மேடம், வரேன். சரி. இங்க பாருங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க வராங்களா? அதுக்குள்ள உங்க ரூம் எல்லாம் காலி பண்ணி வைங்க. சரிம்மா, வாடா, நம்ம ரூம்ல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து வைக்கலாம். தாலிஷ், அந்த கண்ணாடி டேபிள் எல்லாம் எடுத்து வெளியே வை. இவ்வளவு பெரிய கண்ணாடி டேபிள் எடுத்து நான் எப்படி வெளியே வைக்க முடியும்? அண்ணா, இதை எடுத்து நீ வெளியே வைன. இங்க பாரு, உங்ககிட்ட சொன்னா நீ அவங்ககிட்ட சொல்லியா? ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்க. இந்த வீட்ல என் பேச்சுக்கு மதிப்பே இல்ல. வா, ரெண்டு பேரும் தூக்கி இதை வெளியே வைக்கலாம். வாடா, இந்த ஃப்ரிட்ஜை தூக்கி வெளியே வச்சிடலாம். அண்ணே, புடிங்க. என்ன சத்தம்? அட சோம்பேறி பசங்களா, ஃப்ரிட்ஜ் என்னடா இப்படி போட்டு உடைச்சு வச்சிருக்கீங்க? நீங்க ஒரு பொருளும் தொட வேணாம், நான் யாரையாவது வச்சு செஞ்சுக்கிறேன், போங்க நீங்க. அம்மா, நீங்க கோவப்படாதீங்கம்மா, இனிமே இந்த மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உள்ள போங்க, நான் எல்லா பொருளையும் பத்திரமா எடுத்து வைக்கிறோம். சரி.
அண்ணே இந்த வால் கிளாக்கையாவது நம்ம ஒழுங்கா எடுத்துட்டு போனானே, ஒழுங்கா புடி. சரிடா தம்பி. டேய் தம்பி, நான் உனக்கு பிடிக்கவே இல்லடா. என்னது போச்சு? டேய் இப்ப என்னத்தடா போட்டு உடைச்சீங்க? அம்மா அந்த கடிகாரம். டேய் இது 300 வருஷம் பழமையானது, இத போட்டு உடைச்சிட்டீங்களேடா. அப்பா 300 வருஷம் பழசாமா? நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேன். பழசா? கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை. தாலிஸ் பெயிண்டர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், போய் கதவு தரேன். அதோ பாக்குறேம்மா. யார் பாணி? மா நான் தான்மா பெயிண்டர். என் கையில பிரஷ் இருக்குதே தெரியல? என்னது பெயிண்டர் என்று பல்லு தேய்க்கிற பிரஷ் எடுத்து காட்டுற? அர்ஜென்ட்ல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டோமா, தோ இருக்குது பிரஷ். அங்கிள் நீங்க வாங்க, எங்க பெயிண்ட் அடிக்கணும் நான் சொல்றேன். அங்கிள் இதுதான் ரூமே, இந்த ரூமுக்கு தான் நீங்க பெயிண்ட் பண்ணணும். சரி சரி அடிச்சிடலாம். சரி நம்மளும் போய் அவங்க என்ன பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு பாப்போம். சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அட அங்கிள் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு, அந்த டப்பால என்ன கலர் பெயிண்ட் இருக்கும்? சரியா நம்ம போய் பார்க்கலாம். சரி கூட இது நான் ஓபன் பண்றேன். முடியாது, இது நான் தான் ஓபன் பண்ணுவேன். முடியவே முடியாது, இது நான் தான் ஓபன் பண்ணுவேன். தாடா. ஒழுங்கா தந்துரு. தா. என்ன இங்க ஒரே சத்தம்? ஏமா உன் பசங்க பாருமா, என் பெயிண்ட் எல்லாம் கொட்டிட்டாங்க. ஏமா புது பெயிண்ட் வாங்கணும், காசை கொடு. என்னது காசை கூட? நீ பெயிண்ட ஒழுங்கா வச்சிடலாத என் பிள்ளைங்க மேல பழி சொல்றியா? அந்த பாரு ஒழுங்கா பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டா இந்த இடத்த விட்டு நவரு, இல்லன்னா உன்னை அவ்வளவுதான். ஐயோ ஏன் இந்த வீட்டுல பெயிண்ட் அடிக்க வந்தனே தெரியலையே. சீக்கிரம் வெளியே வாங்க. மங்கி பாய், இந்த ராத்திரியில எங்க வேகமா கிளம்பிட்ட? ஆமா நம்ம காட்டுக்கு போறோம், எல்லாம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஹை காட்டுக்கா? தாலிஸ் வாடா நம்ம காட்டுக்கு போயிட்டு வரலாம். ஐயோ காட்டுக்கா? இந்த ராத்திரியில யாராவது காட்டுக்கு தான் போவாங்களா? அங்க பயங்கரமான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும், அது நம்மள சாப்பிடும். எனக்கு ரொம்ப பயம், நான் வரல. ஐயோ ஐயோ காட்டுல பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் இருக்குமா? அது நம்மள சாப்பிடுமா? மங்கி பாய் நான் வரல. டேய் சாம் தாலிஸ், நீங்க ரெண்டு பேரும் சரியான பயந்தாங்கோலி. பயந்தாங்கோலி பயந்தாங்கோலி பயந்தாங்கோலி. மங்கி பாய் யார பார்த்து பயந்தாங்கோலி என்ன? தாலிஸ் வாடா நம்ம இப்ப காட்டுக்கு போலாம். மங்கி பாய் போடா சீக்கிரம், யார பார்த்து பயந்தாங்கோலி என்ன? தாலிஸே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அண்ணா நீ என்ன பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். டேய் சாம் தாலிஸ், காட்டுக்குள்ள போறது எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஆமா ஆமா ரொம்ப ஜாலியா தான் இருக்கு, போ போ. அந்த வந்துட்டோம் பாரு காட்டுக்கு. மங்கி பாய் சாம் இங்க யாராவது இருக்காங்களா? தாலிஸே நீ பயப்படாத, அதெல்லாம் காட்டு மிருகமா இருக்கும். அட கடவுளே, காட்டு மிருகமா? காட்டு மிருகம் வந்துச்சுன்னா நம்மள சாப்பிடுமே. அட கடவுளே போச்சு. அட கடவுளே, இது மான்ஸ்டர். உங்க 3 பேரையும் இப்பவே நான் சாப்பிட போறேன். மான்ஸ்டர் உன்னால எங்களை எதுவுமே பண்ண முடியாது, நான் உன்னை பயங்கரமா அடிச்சிடுவேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. உன் ஃப்ரெண்டை இப்பவே நான் ஃப்ரீஸ் பண்றேன். ஐயோ மான்ஸ்டர் மங்கி பாய் ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. ஐயோ சாம்பா நம்ம போய் லிட்டில் மங்கி பாய் கிட்ட இருந்து சொல்லலாம். லிட்டில் மங்கி உங்க அண்ணன் எங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போனா, அங்க ஒரு மான்ஸ்டர் அவனை ஃப்ரீஸ் ஆக்கிடுச்சு. அப்படியா? சரி சரி நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மான்ஸ்டர் இருக்காரு, அவர் வந்து என் அண்ணனை காப்பாத்துவாரு. என்னது இப்பதான் ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம், அதுக்குள்ள இன்னொரு மான்ஸ்டரா? சாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இவர் இல்ல, இவர் என்னோட ஃப்ரெண்டு, இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சரி வாங்க போலாம். ஐயோ இந்த காடு அதோட ரொம்ப மோசமா இருக்கு, இந்த லாவா மான்ஸ்டர் வேற எங்க இருக்கோ? அப்ப நம்மளால மங்கி பாயை காப்பாத்தவே முடியாது. சாம் நீ அழுவாத, அங்க பாரு லாவா மான்ஸ்டர். என்ன விஷயம் லிட்டில் மங்கி? யார் இந்த பக்கமா வந்திருக்க? மான்ஸ்டர் அங்கிள், என்னோட அண்ணனை ஒரு மான்ஸ்டர் புடிச்சு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு.
அப்படியா? உடனே போய் அந்த மாஸ்டரை அழிச்சு உங்க அண்ணனை காப்பாத்தலாம். பாப்போலாம். வாங்க மாஸ்டர் அங்கிள், என்னோட பைக்ல ஏறிக்காங்க, என் அண்ணனை வந்து காப்பாத்துங்க. வேணாம், நான் உன் கூட பைக்ல வரல. ஆனா உனக்கு முன்னாடி நான் அங்க வந்துருவேன். நீங்க கிளம்புங்க. அதான் மாஸ்டர், அந்த மாஸ்டர் எங்க அண்ணனா அங்கதான் இருக்காங்க. ஏய் ஐஸ் மாஸ்டர், ஒழுங்கு மரியாதையா அந்த மங்கியை விட்டுடு, இல்லன்னா உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், நீ என்னையே எதுக்குறியா? இந்தா வாங்கிக்க. அட கடவுளே, அந்த லாவா மாஸ்டர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சாமி, இங்க இருக்க கூடாது, ஓடி. என்ன வெளியே விளையாட முடியாத மாதிரி செஞ்சுட்டு நீ கம்மனு தூங்கிட்டு இருக்கியா? வீட்டுல தானே விளையாட சொன்னேன். இரு, உன் மூஞ்சில நல்லா விளையாடுறேன். வீரப்பனோட பெரிய விஷயம் உனக்கு வரைஞ்சு விடுறேன். உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பார்த்து நீ ஏன் பயந்துரு? இங்க பாருமா, டாலிஸ் என் மூஞ்ச என்ன பண்ணி வச்சிருக்கானே. என்ன முகம் இப்படி பண்ணி வச்சிருக்கிற? ப்ளீஸ் டாலிஸ் இங்க வாங்க. என்னம்மா என்னம்மா, நம்ம வீட்டு பால்கார அங்கிள் நடுவுல உட்கார்ந்திருக்காரு. பாருமா, மீசி பார்த்து கிண்டல் பண்றான். இங்க பாரு, உங்க அக்காவுக்கு தான் ஸ்கின் அலர்ஜி இருக்குதுன்னு தெரியும்ல, அப்பயே அப்படி பண்ணி வச்சிருக்கிற? அம்மா, இவனுக்கு எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு பண்ணிருக்காமா. டேய், என் மூஞ்சிக்கு மாத்திரம் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா நானு. இந்த பாரு, இதுக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னது, நீ பயப்பட மாட்டியா? சரி சரி, நீ அழுவாத இரு, உனக்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுக்கறேன். அப்பா, எப்படியும் அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இப்ப அம்மா நம்ம பின்னாடியே வந்தாங்கன்னா என்ன பண்றது? இந்த பெட்ஷீட் குள்ள போயிடலாம். அப்புறம் அம்மா வந்து பார்த்துட்டு ஏதோ தலைகாணி நினைச்சு போயிடுவாங்க. டேய் டாலிஸ், எழுந்திரி. தூங்குற நேரம் இதோட முடிஞ்சிருச்சு. என்ன பயந்துட்டியா? என் மூஞ்சில நீ கரிய பூசினல, சும்மா விடுவேனா? என்ன நீ அம்மா கிட்ட மாட்டி விட்டல, இப்ப நான் உன்னை மாட்டி விடுறேன். நீ அந்த பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறேன்ட்டு. நீ யார்கிட்ட வேணா சொல்லிக்கோ, உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. அம்மா, என்ன டாலிஸ், என்னாச்சு? அம்மா, அக்கா இல்ல பேய் மாதிரி வேஷம் போட்டு பயமுறுத்து பாக்குறாமா. அக்காவா? இங்க எங்கப்பா அக்கா இருக்கா? அம்மா, அதோ இருக்காளேம்மா. இங்க யாருமே இல்லையாப்பா, என்னப்பா நீ இங்க அக்கா இருக்கிறான்னு சொல்ற? அம்மா, இங்க பக்கத்துல தானமா இருக்கா. இங்க யாருமே இல்லப்பா. ஓஹோ, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறாங்களா? இருங்க இருங்க, நானும் உங்க கூட நடிச்சு உங்களை எப்படி ஏமாத்துறேன்னு பாருங்க. அக்காவை இந்த ரூம்ல உள்ளேயே போட்டு நான் வெளியே போய் விளையாடுறேன். டாலிஸ், என்னப்பா யோசிக்கிற? வா போலாம். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போங்க, நான் வரேன். சரிப்பா. இங்க பாரு, நான் உன்னை ரூம்லயே உன்னை பூட்டி நான் வெளியே போய் ஜாலியா விளையாடுறேன் பாரு. நல்ல உள்ளே கடை. இந்த துப்பாக்கியை வச்சு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட வேண்டியதுதான். டேய், நான் உன்னை ரூம்ல வச்சு தானே போட்டேன், நீ எப்படி வெளியே வந்த? நான் தான் சொன்னேன்ல, உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாதா? இரு, இந்த துப்பாக்கி வச்சு உன்னை சுடுறேன். நான் தான் சொன்னேன்ல, உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. என் மூஞ்சில கரிய பூசினல, உன்னை என்ன பண்ண போற பாரு, உன்னை கொல்ல போறேன். என்னதான் பண்ணாலும் இந்த அக்கா நம்ம வெளியே விளையாட விட மாட்டேங்கிறாளே. இவளை என்ன பண்றது? மிஸ் சொல்லிருக்காங்களே, முள்ளாலதான் எடுக்க முடியும்ட்டு. அதே மாதிரி பேயாதான் எடுக்க முடியும். இந்த மந்திர பூவை அவன் மேல போடலாம். என்ன பண்ற நீ?
சும்மா விளையாடலாமா, சாரிம்மா. சாரியாவது கூறியாவது. ச்சே, இவள ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு பார்த்தா அம்மா குறுக்க வந்து நம்மளே வர அடிக்கிறாங்க. என்ன பண்றது? அவ பின்னாடியே மெதுவா நடந்து போய் வீட்டு விட்டு வெளியே போயிடலாம். அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியா விளையாட வேண்டியதுதான். ஹேய்! அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது செம்ம ஜாலி. நான் உன்கிட்ட அவ்வளோ சொல்லியும் என்னை ஏமாத்திட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடிட்டு வரியா? என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீ பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். அக்கா அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா, எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்கக்கா. உனக்கு தண்டனை நிச்சயம். உன்னை என்ன பண்ண போறேன் பார். ஐயோ அம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ், ஐயோ அம்மா, ப்ளீஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தாலிஷ், என்னப்பா ஏதோ கெட்ட கனவு கண்டியா? அக்கா, கெட்ட கனவு கண்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு தான்ப்பா சொல்றது, ஒருத்தருக்கு பிடிக்காத காரியத்தை மறுபடியும் செய்யக்கூடாது. புரிஞ்சுதா? சரிம்மா. அக்கா, உனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆச்சே, நான் மூஞ்சில கறி பூசினே, உனக்கு எதுவும் ஆகலையா? இங்க பாத்தியா, என் மூஞ்சில கரிய பூசி எனக்கு எதுவுமே ஆகல. நான் நல்லா இருக்கேன்ப்பா. அப்படியா? அப்படின்னா மறுபடியும் இத பூசிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.